என்ன உங்களுக்கு விளங்குதா? இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த திட்டங்களை பாத்தியா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னிடம் அதற்கான தீர்வு உண்டு. அதற்கான பொறுமை, உட்கார்ந்து கேட்கக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தமிழ்நாடு மாறும். பரவாயில்ல பெஞ்சிட்டு போட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. பரவாயில்ல. ஏன் பயப்படுற? குடையில எல்லாம் நிக்க வேண்டாம். உங்கள் அனைவருக்கும் குடை இருக்கிறதா? இல்ல அப்புறம் ஏன் என்னைய மட்டும் குடை பிடிக்க சொல்ற? நீ எல்லாம் நினைச்சுக்கிட்டு தானே கேக்குற? பேசுறவனு நினைச்சுக்கிட்டே பேசுற என்ன தப்பு? நான் நனைந்து கொண்டே தான் பேசுவேன். நாங்க முடிச்சு வீட்டுக்கு போவோம். அடுத்த மீட்டிங் போறோம். அதெல்லாம் முடியாது. நான் நினைச்சுக்கிட்டே தான் பேசுவேன். என் தொண்டை கேட்டால் கெட்டு போகட்டும். என் நாட்டு மக்களுக்காக கத்தி இந்த தொண்டை வறண்டு நாசமா போனாலும் பரவாயில்லை. என்னடா டேய், அழுகாத. இப்படித்தான் மொத்த பேரும் ஓட்ட போட்டு இப்ப உட்காந்து அழுதிக்கிட்டு என்ன தம்பி? இப்ப அழுதா என்ன அர்த்தம்? அழுகாதரா. அந்த அழுகையை துடைக்கிறதுக்கு தான் அண்ணன் வந்திருக்கிறேன். புரியுறதா? சார்லி சாப்ளின் மாதிரி மலையில அழுதுக்கிறேன். இருந்தாலும் கண்ணீர் தெரியுதே. மழை பெய்யுது நனைஞ்சிட்டு. அதான் நான் என்ன நனைஞ்சு கரைஞ்சு போறேனா? தம்பி, இது வைரம் பாய்ந்த கட்டை. புயலுக்கு சாயிர தென்னை மரம் கிடையாது, பனைமரம். இல்ல அதான் ரைட்டு. மைக் செட் போடுறவன் சென்னை சிறுமைக்கு 12,000 மழையில் நனைஞ்சு போச்சு. நீங்க இந்த ஒலி வாங்கி அமைப்பு தம்பியா? நீங்க இத புடிங்க தம்பி. அந்த சப்பாத்துகளை கலட்டுங்க. சப்பாத்தில சாப்பிடுறது இல்ல நானு. இந்த செருப்பு வரும். நான் எதற்கு கவலை பண்றேன்? இவன் எதுக்கு கவலைப்படுறான் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க.